தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து இல்ல அவருக்கு முதல்ல எங்க மின்வெட்டு இருக்குன்னு சொல்லுங்க. தினமும் மின்சார வாரியம் சார்பாக எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் மின்சார பாதிப்பு இருக்குது நம்ம வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் 35 இடம் 40 இடங்கள்ல இதுல நேத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதுல 52 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல 15க்கும் மேற்பட்டது 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அது 15க்கும் மேற்பட்ட இடங்கள். அது அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 இடங்கள்ல நம்ம நேற்று நடந்த அனைத்து மின்சார பாதிப்புல 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதுல பெரும்பாலான இடங்கள்ல 15 நிமிஷத்துக்குள்ள சால்வ் செய்யப்பட்டிருக்கு. சோ தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 4.5 லட்சம் டிரான்ஸ்பார்மர் இருக்கிற ஒரு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க 52 இடங்கள் நேற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல 37 இடங்கள் 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதற்கான அனைத்தும் நம்ம ஒவ்வொரு நாள் பப்ளிஷ் பண்றோம். பொதுவா அவர் ஏதோ சொல்லணும் திரு எடப்பாடி அவர்கள் அவருடைய கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல மாத்திருக்காக தமிழகம் முழுவதும் 52 இடங்கள்ல நேற்று மின்சாரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த 52 இடங்கள்ல எதனால பாதிப்பு அதுக்கு முதல் நாள் 35 இடங்கள் நினைவு 35 இடங்கள். சோ அது என்னன்னு கடந்த ஒரு வாரமாக எவ்வளவு இடத்துல மின்சாரம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். எவ்வளவு நேரத்துல அதை சரி செய்யறோம், என்னென்ன சரி செய்யறோம் சொல்லிட்டு தெளிவாக தினமும் காலையில முந்தான் நம்ம அதுக்கு முதல் நாளுடைய மின்சார வெட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். பார்த்துட்டு பேச சொல்லுங்க. அவர் நேரடியா அதை நேரடியா அவர் திமுக பார்த்து சொல்லணும். ஏன்னா அது நிறைய இடத்துல திமுகவின் தூண்டுதலின் பேர்ல நிறைய தவறுகள் நடக்கிறதாக எங்களுக்கும் தகவல் வந்துச்சு. அவர் திமுக பார்த்து சொல்லியிருக்காரு. திமுக தான் பதில் சொல்லணும்.